வாதம், பித்தம், கபம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் செஷன்ல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து இருந்திருப்போம். இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம அந்த ஃப்ரீ செஷன்ல வந்து நம்ம மேல்நிலை வகுப்புகளை என்னென்னலாம் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லியிருந்தோமோ அத்தனை விதமான விஷயங்களையும் நம்ம இந்த மேல்நிலை வகுப்புகள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த வாதம், பித்தம், கபம் இந்த நாடிகளை வந்து நம்ம சரியா வந்து எப்படி வந்து கணிக்கிறது அப்படிங்கிறதும், அப்படி அதை கணிக்கும் போது நம்ம கணிச்சதுக்கு பின்னாடி வந்து அவங்களுக்கு அந்த உடல்நலம் சார்ந்தும் மனநலம் சார்ந்தும் எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும், அது எந்தெந்த முறைகள் எல்லாம் வந்து நம்ம சரி செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம நாடியை வந்து சரியா கணிக்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஈஸியாக ஒருத்தருடைய பிரச்சனை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி இந்த நாடிலே வந்து ஒரு சில அட்வான்ஸ்டான விஷயங்கள் எல்லாம் வந்து இருக்கும். அதுல ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம இந்த மேல்நிலை வகுப்புல வந்து பார்ப்போம். என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தவங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து இந்த ப்ராப்ளம் வரப்போகுது அப்படிங்கறத கூட நம்ம இந்த வாதம், பித்தம், கபம் நாடியை பார்க்கும்போது ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா சொல்ல முடியும். மேபி அவங்களுக்கு நம்ம இப்ப நாடி பார்க்கும்போது இம்பேலன்ஸ் காட்டும். ஆனா அவங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சிம்டம்ஸும் நம்ம கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா அது ஃபியூச்சர்ல வரக்கூடும் அப்படிங்கிறதையும் நாம இந்த நாடியை பார்த்து ரொம்ப ஈஸியா வந்து கணிக்க முடியும். அதை கன்ஃபார்மும் பண்ண முடியும். இது வந்து நாடி அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் லெவல்ல போகும்போது தெரியும். பட் அது நாடி அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து நமக்கு செப்பரேட்டாங்கிறது இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும், அதுல குறிப்பிட்ட ஒரு சில வியாதிகள், பிரச்சனைகள்ல மட்டும் நம்ம எப்படி அந்த நாடி பார்க்கும்போது எப்படி இருந்தா இந்த ஒரு எக்ஸாக்டான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அருமையாக இந்த மேல்நிலை வகுப்புல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தெரிந்து கொள்ள முடியும். இந்த வகுப்புல பத்தி இன்னும் மேலும் டீடைல்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஆல்ரெடி வந்து எல்லாருக்கும் தெரியும். 9441207711 இந்த நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். அல்லது நீங்க கால் பண்ணி கேட்கணும் அப்படின்னு சொன்னா காலை 9 மணிலிருந்து இரவு 7 மணி வரையில் கால் பண்ணியும் நீங்க கேட்டுக்கலாம். ஸோ கிளாஸ் வந்து எப்போ நடைபெறும், எப்படி என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும்போது அல்லது வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்கும்போது அதுக்கான டீட்டெயில் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிவிக்கப்படும். ஸோ இணைந்திருந்த அனைவருக்கும் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச்.